அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்பாக்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற லெசன். ஆல்ரெடி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசனுக்கு போவோம். வீடியோ பார்த்துட்டு புக் ஒரு வாட்டி படிச்சுட்டு கோ நோட்ஸ் எடுங்க. லெசன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது பார்ட் 5 ஆர்டிகல் 52 to 78 வருது கான்ஸ்டியூஷனில். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர், மூணாவது ஜுடிஷியரி. அது என்ன எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே தான் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க. ஸோ இவங்க தான் செயல்முறைப்படுத்துவாங்க. லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் ஏதாவது சேஞ்சஸ், புது லாஸ், பில்ஸ், இது எல்லாமே லெஜிஸ்லேச்சர் மூலியமா தான் நடக்கும். ஸோ பார்லிமெண்ட்லேயே 2 ஹவுசஸ் இருக்கு. ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 238 எலெக்டட் மெம்பர்ஸ் பை ஸ்டேட் அசம்பிளிஸ். எலெக்டட் மெம்பர்ஸ் 238, 12 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. அதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் யார் சிறந்து விளங்குறாங்களோ, ஸ்போர்ட்ஸ், லிட்ரேச்சர், அந்த மாதிரி அவங்கள வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார் ராஜ்யசபாவுக்கு. அடுத்தது லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543 எலெக்டட் மெம்பர்ஸ், 2 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். அடுத்து ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட், அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றியும், அடுத்தது மீதி இருக்கிற 27 ஜட்ஜஸ் ப்ளஸ் ஹை கோர்ட், சப் கோர்ட்ஸ், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ஜுடிஷியரி கீழே பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டாபிக்குள்ளே போவோம். அடுத்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷியரியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன். இவர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கவர் இந்தியாவில். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது நம்மளுடைய மிலிட்ரியோடைய சுப்ரீம் கமாண்டர் இவர் தான். அடுத்தது கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கும் இவர் தான் ஹெட். அடுத்தது ஆர்டிகல் 53 என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் விச் ஷால் பி எக்ஸசைஸ்டு பை ஹிம். ஸோ எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவருமே எந்த டிசிஷன் கவர்மெண்ட் எடுத்தாலும் அந்த பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் மூலியமாக தான் எடுக்க முடியும். ஸோ ரெசிடென்சி இவர் எங்கே தங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் டெல்லியில். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 2 இடத்துல வேற வேற பில்டிங்ஸ் இருக்கு. அதாவது ரிட்ரீட் பில்டிங் ஷிம்லாலையும், ராஷ்டிரபதி நிலையம் சொல்லி ஹைதராபாத்லயும் இருக்கு. ஸோ இங்கேயும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வந்து தங்குவார். இங்கேயும் மீட்டிங்ஸ் தான் நடக்கும் பிரசிடென்ட்டுக்கு. அடுத்தது குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னு, அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசுக்கு மேலே இருக்கணும். அவருடைய பேரை ப்ரப்போஸ்ட் பை 10 எலெக்டர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். ஸோ எலக்டோரல் காலேஜில் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். அங்கே வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 10 பேருக்கு மேலே இவருடைய நேமை ப்ரப்போஸ் பண்ணால் மட்டுமே இவர் எலெக்ஷனில் நிற்க முடியும். எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் வித் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ், ஆல்சோ டெல்லி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எலக்டோரல் காலேஜில் தான் இது நடக்கும். 2 ஹவுசஸோட மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட்டோடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 years. டேக் ஓட் பிஃபோர் சிஜிஐ. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இவர் ஓட் எடுத்துப்பாரு பிரசிடென்ட்டா. ஸோ டெல்லி அண்ட் புதுச்சேரியிலேருந்தும் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஆர்டிகல் 77 படி எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பை த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு சேஞ்சஸ் எது கொண்டு வந்தாலும், எந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாலுமே அது பிரசிடென்ட் நேம்ல தான் கொண்டு வருவாங்க. அப்பாயிண்ட்ஸ் பிஎம் மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் போர்ட்ஃபோலியோ டு தம். ஸோ பிஎம் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயிண்ட்ஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜஸ், அட்டார்னி ஜெனரல், கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, இவங்க எல்லாருமே பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாரும் பற்றியும் டீடைலாக பின்னாடி லெசன்ல வரும். அடுத்தது ஆர்மி, நேவி அண்ட் ஏர் சீஃப், இவங்க எல்லாருமே முப்படைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஹெட்டையும் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்த பிரசிடென்ட் தான் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். நாட்டினுடைய பாதுகாப்பு படைக்கும் இவர் தான் தலைவர். இதுதான் இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்.
அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னன்னு பார்ப்போம். அட்ரஸ் பார்லிமெண்ட் ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷன் பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஈச் இயர். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு பார்லிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் செஷன்ல இவர் அட்ரஸ் பண்ணுவார், அதாவது பேசுவார். பிரசிடென்ட் கேன் டெர்மினேட் போத் செஷன்ஸ் ஆஃப் த சபாஸ். ஸோ பிரசிடென்ட் நினைச்சா ராஜ்யசபாவையும் சரி லோக்சபாவையும் சரி ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ண முடியும். நாமினேட் 12 persons டு ராஜ்யசபா. அதே மாதிரி 12 பேரை ராஜ்யசபாக்கு அவர் நாமினேட் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ், லிட்டரேச்சர், சயின்ஸ் இதுல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவங்களை அவர் நாமினேட் பண்ணுவார். 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் டு லோக்சபா. ஸோ 2 members பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை லோக்சபாக்கு அவர் நாமினேட் பண்ண முடியும். மணி பில் கேன் பி பாஸ்ட் ஓன்லி ஆஃப்டர் ஹிஸ் அப்ரூவல். ஸோ மற்ற பில்ஸ் எல்லாம் விட மணி பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்டோட அப்ரூவல் கண்டிப்பா இருந்தே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி பாஸ் பண்ணாங்க இல்லையா, ஜிஎஸ்டி ஆதார கூட மணி பில்னு சொல்லி தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே பிரசிடென்டோட அப்ரூவல் வேணும். அடுத்து ஃபினான்ஷியல் பவர். ஆனுவல் பட்ஜெட் பிரசன்டட் இன் லோக்சபா பை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப்டர் பிரசிடென்ட் அப்ரூவல். ஸோ வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது பிரசிடென்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுவார். கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் ஒன்லி பை த பிரசிடென்ட். அதாவது ஒரு கண்டிஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ இதை வந்து பிரசிடென்ட் நினைச்சா மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அது என்ன கண்டிஜென்சி ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வேளை ஒரு பேண்டமிக் வந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடில் தமிழ் எழுதிருப்பேன், ஒரு வேளை எனி பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நமக்கு பேண்டமிக் இப்போ கொரோனா சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் ஏதாவது வந்தது அப்படின்னா நமக்கு ஃபண்டு தேவைப்படும் போது அந்த கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது recommends a finance commission once in 5 years to distribute revenue between center and state. So finance commission ஒன்று போட்டு 5 years ஒரு தடவை எப்படி ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கலெக்ட் ஆகிற டாக்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க எவ்ரி 5 years. அடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல். அடுத்து ஜுடிஷியல், மிலிட்ரி. ஜுடிஷியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 படி பவர் டு கிராண்ட் பார்டன்ஸ், reprieves, respites or remissions of punishment or to commute death sentence. அதாவது மன்னிப்பு கொடுப்பாரு. அதாவது எந்த தவறு பண்ணியிருந்தாலும் பிரசிடென்ட் கிட்ட நம்ம அப்பீல் பண்ணலாம். பனிஷ்மெண்ட்டை குறைச்சி கொடுக்க சொல்லி இல்லை பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி தூக்க தண்டனை எல்லாம் அவரால் வந்து கேன்சல் பண்ண முடியும். அடுத்து he is not answerable to any court for excess of such power. However, he can be subjected to impeachment by the parliament. அதாவது எந்த கோர்ட்டுமே இவரை வந்து கேள்வி கேட்க முடியாது. இவருடைய பவர் அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் இவர் ஏதாவது கான்ஸ்டிடியூஷனை மீறி ஏதாவது செய்யறாரு அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் நினைச்சா வந்து அவரை வந்து இம்பீச் பண்ண முடியும், அதாவது பதவியிலிருந்து நீக்க முடியும். ஸோ ஒரு மனதான் அவங்க முடிவு பண்ணி எலெக்ட் பண்ணாங்கன்னா அவரை வந்து பதவியிலிருந்து தூக்க முடியும். ஆனால் இவரை வந்து எந்த கோர்ட்டும் யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது. அடுத்து மிலிட்ரி பவர்ஸ். ஆர்டிகல் 53(2). The supreme command of the defense force of the union shall be vested in the president and the exercise shall be regulated by law. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய சுப்ரீம் கமாண்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரசிடென்ட் தான் வந்து கேன் டிக்ளேர் வார் அகேன்ஸ்ட் த கண்ட்ரி அண்ட் மேக் பீஸ். ஸோ பிரசிடென்ட் நினைச்சாதான் இன்னொரு கண்ட்ரிக்கு கூட போர் பண்ண முடியும். அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைக்கும் பிரசிடென்ட் தான் தலைமை தாங்குவார். ஸோ இவர் தான் சுப்ரீம் கமாண்டர். ஸோ இதான் இவரோட மிலிட்ரி பவர்ஸ். அண்ட் லாஸ்ட் வந்து 2 இருக்கு, டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி பற்றி ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல பார்த்துருப்போம். ஸோ டிப்ளமேட்டிக் பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ்ஸ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. இப்போ அம்பாசிடர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்ல ஆஃபீஸர்ஸ் இருக்கும். அங்கே வந்து அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பிரசிடென்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆல் ஃபாரின் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் enter the name of president. எந்த ட்ரீட்டி நம்ம வேற ஒரு கண்ட்ரி கூட சைன் பண்ணாலும் அதையும் பிரசிடென்ட்டுடைய பேர்ல தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் டு மேக் ப்ரோக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபெலியன். ஆர்டிகல் 352 படி இந்தியாவில் ஒரு எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார் வருது, இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அப்போ ஒரு எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஆனால் பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் வேணும். அடுத்த ஆர்டிகல் 356 பவர் டு மேக் ப்ரோக்ளமேஷன் ஆஃப் ஸ்டேட் எமர்ஜென்சி பை டிக்ளேரிங் கவர்மெண்ட் கான்ட் ரன் இன் அக்கார்டன்ஸ். இப்போ ஸ்டேட்ல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படி நடக்கல அப்படின்னா அவர் வந்து ஆர்டிகல் 356 படி ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும். அப்போ வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு பதிலாக ஆட்சி புரிவார் 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வச்சிருவாங்க.
அடுத்த ஆர்டிகல் 360 படி பவர் டு ப்ரோக்ளைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இட் சாட்டிஸ்ஃபைட் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் த கிரெடிட் ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் ஆஃப் இந்தியா இஸ் த்ரெட்டன் பை எனி ரீசன். அதாவது இந்தியா ஃபினான்ஷியலி ரொம்ப வீக் ஆகிட்டு ஏதோ பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடையும் பொழுது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும் ஆர்டிகல் 360 படி பிரசிடென்ட்டால். ஸோ யாரோட சேலரி வேணால் குறைக்க முடியும். ஃபினான்ஸ் வந்து டோட்டலி கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும், மக்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நானே இந்தியாவுக்கு இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாலையும் பஞ்சாப்லேயும் தான் அதிகமாக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. 9 தடவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம், இதோட பிரசிடென்ட் பவர்ஸ் முடிஞ்சிச்சு. பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், அவங்களோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து பிரசிடென்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5 years அவருடைய டேர்ம் பார்த்தோம். அவரே ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ரிசைன் பை ரைட்டிங் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ் டு வைஸ் பிரசிடென்ட் லெட்டர் எழுதிட்டு அவர் போக முடியும். ஆர்டிகல் 61 படி பார்த்தீங்கன்னா ஃபார் த வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹி மே பி ரிமூவ் பை இம்பீச்மெண்ட். ஸோ இம்பீச் பண்ணி, அதாவது பார்லிமெண்ட் நினைச்சாலும் இதை ரிமூவ் பண்ண முடியும். மஸ்ட் பி சப்போர்ட்டட் அட்லீஸ்ட் 1/4 ஆஃப் த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அடுத்தது ஹி வில் கண்டினியூ அண்டில் சக்சஸர் என்டர்ஸ் ஆஃபீஸ். அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் இருப்பார். ஸோ ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த பிரசிடென்ட் என்னெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு முக்கியத்துவம் என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 படி பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் எக்ஸைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர் அண்ட் டியூட்டிஸ் இன் ஆஃபீஸ். ஸோ அவர் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதான் கொடுக்கப்படுற ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ யாரெல்லாம் பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத். ஸோ இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கடவுளுக்கு வச்சிடுறேன். 1950 ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், 1952 62. அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 62 to 67. அடுத்து ஜாகிர் ஹுசைன் 67 to 69. அடுத்து விவி கிரி 69 to 74. அடுத்தது ஃபக்ருதீன் அலி அஹமத் 74 to 77. நீலம் சஞ்சீவ ரெட்டி 77 to 82. கியானி ஜெயில் சிங் 82 to 87. வெங்கட்ராமன் 87 to 92. சங்கர் தயாள் சர்மா 92 to 97. நாராயணன் 97 to 2002. அப்துல் கலாம் 2002 to 2007. பிரதிபா பட்டேல் 2007 to 2012. பிரணாப் முகர்ஜி 2012 to 2017. இப்போ ரீசெண்டாக கொரோனால இறந்துட்டாரு. ராம்நாத் கோவிந்த் 2017 to till now. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் டாபிக் உள்ள போகும். பிரசிடென்ட் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து ராதாகிருஷ்ணன். ஆர்டிகல் 63 படி ப்ரொவைட்ஸ் ஆஃபீஸ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்டோட ஆஃபீஸ் வந்து ஆர்டிகல் 63 படி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனாக இருக்கணும், அதே மாதிரி 35 வயசு முடிஞ்சிருக்கணும், அதே பிரசிடென்ட் மாதிரியே நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ல எந்த வேலையும் அவர் செய்யக்கூடாது, கவர்மெண்ட் வேலையில் எதுவும் இருக்கக்கூடாது. குவாலிஃபைட் டு பிகம் ராஜ்யசபா மெம்பர். ஸோ ராஜ்யசபா மெம்பருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கணும். அடுத்து எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த ஒரு நிமிஷம். Election and term of the Vice President. Article 66 படி Vice President indirect election by the members of the Electoral College. So Vice President வந்து indirect election மூலமா Electoral Collegeல elect பண்ணுவாங்க. அதாவது இவரோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 years. Also eligible for re-election. 5 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் Vice President election நிற்கலாம். Deputy Chairman of Rajya Sabha will perform the duties of Chairman of Rajya Sabha if needed. So இவர் தான் பார்த்தீங்கன்னா Chairman of Rajya Sabhaவும் கூட. இவர் இல்லாதப்ப டெப்டி சேர்மன் வந்து ராஜ்யசபாவுடைய வேலைகளை பார்க்கலாம். அடுத்த ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இவர் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பை ரெசல்யூஷன் பாஸ்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மெம்பர்ஸ் அக்ரீட் பை த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் எடுத்து இவரை ரிமூவ் பண்ண முடியும். ரெசல்யூஷன் மூட் ஒன்லி ஆஃப்டர் 14 days ப்ரியர் நோட்டீஸ். இவருக்கு 14 days முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவரை ரிமூவ் பண்ண முடியும். உடனே தான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நீங்கள் பதவியிலேருந்து போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப தியரியாக தான் இருக்கும் குவாலிட்டி, ஆனால் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாகிடும். உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும், அதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ அவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. ஹி ரெகுலேட் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ராஜ்யசபாவை அவர் தான் வழி நடத்துவார். ஹி டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஒழுக்கம் இது எல்லாமே அவர் தான் பார்த்துப்பாரு. He decides the admissibility of the resolution or questions. அந்த கேள்வி கேட்கணும்னா அவர் தான் அதை டிசைட் பண்ணுவார். He suspends or adjourns the house in case of grave disorder. அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் அப்படியே ஒத்தி வைப்பார். பார்த்துருப்போம் நம்ம டிவியில். He issues directions to various committees on matters relating to their functions.
ஸோ எப்படி எல்லாம் செயல்படணும்னு சொல்லி அவர் டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஹி கேன் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் ஃபார் மேக்ஸிமம் 6 months இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் டெத் ஆர் ரிமூவல். இப்போ பிரசிடென்ட் இல்லைன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். அடுத்தது VP only can cast his vote when there is a tie over the bill in the Rajya Sabha. ஸோ எல்லா பில்லுக்குமே வந்து ராஜ்யசபாவில் பிரசிடென்ட் ஓட் வைஸ் பிரசிடென்ட் ஓட் பண்ண முடியாது. ஏதாவது டை ஆச்சுன்னா அப்போ வந்து இவர் ஓட் பண்ணலாம். அது வந்து ஆர்டிகல் 100. ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 1965 எம் ஹிதயத்துல்லா அப்படின்றவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் வந்து பிரசிடென்ட்டாக ஆயிருக்காரு. அப்போ வந்து பிரசிடென்ட் போஸ்டிங்கும் காலி இருக்கு, வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்கும் வேக்கண்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரே ஒரு தடவை பிரசிடென்ட்டாக வராரு. அடுத்தது பிரைம் மினிஸ்டர். வைஸ் பிரசிடென்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 டாபிக் தான், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஆர்டிகல் 74 படி there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. ஸோ ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஹெட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. adopted from the Westminster England model of constitutional democracy. இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்கிலாந்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். The leader of the majority party in the Lok Sabha is appointed as PM by the president. So majority party-யோட leader தான் நம்ம prime minister போடுறோம். A person not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரை பார்லிமெண்ட் மெம்பரே இல்லாதவர் கூட மினிஸ்டரா போட முடியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா. ஆனால் அவர் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு வர எலெக்ஷன்ல நின்று இந்தியாவில் ஏதோ ஒரு எலெக்ஷன் நின்று அவர் பார்லிமெண்ட் கூட வந்துடணும். Duties and functions of Prime Minister. Article 78. அதுதான் Article 78 அவரோட டியூட்டிஸ் பற்றி பேசுது. PM decides rank of his ministers and distribute departments. ஸோ அவர் தான் எந்த மினிஸ்டருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவார். PM decides dates and agenda of the cabinet. ஸோ கேபினெட் மீட்டிங்க்கு அவர் தான் அரேஞ்ச் பண்ணுவார். PM is the head of the cabinet and other ministers are his colleagues. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் ஹெட். ஸோ கேபினெட்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். கேபினெட்னா வந்து ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்க இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸ் தான் கேபினெட்னு சொல்கிறோம். அதுக்கு இவர் தான் ஹெட். PM informally consults 2 of his colleagues when he does not convene a cabinet meeting. கேபினெட் மீட்டிங் அவ்வளோ வர முடியலன்னா அவர் யாராவது 2 பேர் கிட்ட அவர் கன்சல்ட் பண்ணிப்பாரு. அடுத்த PM supervises the work of various ministers. எல்லா ஒர்க்கையும் சூப்பர்வைஸ் பண்ணுவார். டு கான்வர்ஸ் டு த பிரசிடென்ட் all decisions of the council of ministers connecting to the government of the affairs of the union and proposals of the legislation. So ஒரு கவர்மெண்ட் யூனியனுக்கும் அதாவது பிரசிடென்ட்க்கும் பார்லிமெண்ட்டுக்கும் முதல்ல ஒரு பாலமாக இருப்பார் PM. PM acts as a link between president and council of ministers. PM is the leader of the nation and chief spokesperson of the country. இவர் தான் leader of the nation சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த நேஷன் யார் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஆனால் PM வந்து லீடர். As a leader, PM represents the nation in all international conferences like Commonwealth, Summit of Non-Aligned SAARC nations. இப்படி எல்லா சமயத்துலையுமே நம்ம கண்ட்ரியை யார் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவார். அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்ஃபார்மல் பாடி ஆஃப் சீனியர் மினிஸ்டர்ஸ் who form the nucleus of the administration. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் பாடி தான், ஃபார்மலி இவங்க தான் அப்படின்னு கிடையாது. ஸோ சீனியர் மினிஸ்டர்ஸ் தான் கேபினெட் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர்ஸ் சச் அஸ் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம் ஆர் டேக்கன். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் பில் ஒரிஜினேட் வந்து கேபினெட் முதல்ல ஃபினான்ஸ் பில் கேபினெட்ல தான் ஒரிஜினேட் ஆகும். டிசைட்ஸ் ஃபாரின் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், அப்ரூவ்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் அம்பாசிடர்ஸ் டு வேரியஸ் கண்ட்ரிஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஃபார் ஃபினான்ஸ் பில்லாக இருக்கட்டும், அம்பாசிடர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்பாயின்ட் பண்ணுறது என்னமோ பிரசிடென்ட் தான், ஆனால் இவங்க யார் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பிரசிடென்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ், அவர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவுக்கு. அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் பட் நாட் இன் கேபினெட் அன்லெஸ் கால்டு. ஸோ அதாவது மற்ற மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ். அவங்க வந்து கேபினெட் மீட்டிங்க்கு வர மாட்டாங்க, கூப்பிட்டா மட்டும் வருவாங்க. அடுத்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. லோ ரேங்க் மினிஸ்டர்ஸ் எய்தர் அசிஸ்ட் கேபினெட் ஆர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டியூட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் டு தெம். ஸோ அடுத்து
இந்த மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மினிஸ்டர்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த டெபுட்டி மினிஸ்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ இதோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த யூனிட்ல 4 டாபிக் பார்த்துருக்கோம். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ அடுத்தது லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி அடுத்த பட்ட வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நல்லா படிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டில் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.